சென்னை மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்தில் அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதை நேரலையில் காணலாம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் தகவல்களை சொல்லுங்கள். நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றாக நாடு முழுவதும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் அவசர கால ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சென்னையினுடைய போர்ட்ரஸ் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதே போன்று சென்னைக்கு அருகே கல்பாக்கம் பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையான நடத்தப்பட்டிருந்தது. போர்க்காலங்களில் அவசர காலங்களில் பதற்ற நிலைகளின் பொழுது எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு அந்த பதற்றத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டும், அதே போன்று அந்த பதற்றமான சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு மீட்க வரக்கூடிய பாதுகாப்பு படையினர்களுக்கான அந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஒத்திகையினுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இன்றைய தினம் சென்னையில சிபிசிஎல் மணலி பகுதிகளில் இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது. தீவிரவாதிகள் ஊடுருவினால் அவர்களை எப்படி உள்ளே புகுந்து முறியடிப்பது என்பது போன்றும், தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எப்படி சமாளிப்பது போன்ற அளவிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்படுகிறது. அதற்கான காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். இதுபோல் நாடு முழுவதும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகை பணிகளானது நடத்தப்படுகிறது. நாம் பார்க்கும் இந்த காட்சி, உள்ள தீவிரவாதிகள் புகுந்திருந்தால் அவர்களை எப்படி கண்டறிந்து முறியடிப்பது என்பது தொடர்பான ஒரு ஒத்திகை. அதில் இந்திய ராணுவ வீரர்கள் உள்ளே புகுந்து அவர்கள் எப்படி வீழ்த்துவார்கள் என்பது தொடர்பான ஒரு பாதுகாப்பு ஒத்திகையும், அந்த நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த மக்களும் எவ்வாறு மீட்க வரக்கூடிய படையினருக்கு உதவ வேண்டும், எப்படி அவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை நடத்தப்பட்டது. அதே போன்று அவசர காலங்களில் இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சிபிசிஎல் என்பது எண்ணெய் நிறுவனங்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த சென்னை பெட்ரோலியம் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனமானது சென்னைக்கு மிக முக்கியமான அந்த பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள்களை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து வருகிறது. இந்த மாதிரி நிறுவனங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டால் எவ்வாறு சமாளிப்பது, தாக்குதல் உள்ளவர்களை உடனடியாக எப்படி மீட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவது தொடர்பான ஒத்திகைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திகை மூலமாக ஏதேனும் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக அந்த பாதுகாப்பு அம்சங்களில் அந்த நிறைவேற்றப்படும். அதே நேரங்களில் ஒரு தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அல்லது ஒரு பதற்றமான சூழல் ஏற்படும் பட்சத்தில் உதவிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எத்தனை மணி நேரங்களுக்குள்ளாக அந்த இடத்தை வந்து எழ முடியும் என்பதெல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகையினுடைய ஒரு அம்சமாக பரிசோதித்து பார்க்கப்படும். அதே நேரங்களில் அவசர காலத்திற்கு தேவையான உபகரணங்கள், பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காகவும் இது போன்ற ஒத்திகை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒத்திகையின் காரணமாக பொதுமக்கள் அச்சம் கொள்வதற்கான அவசியம் இல்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவசர காலத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கையை தவிர மற்றபடி இதுபோல் ஒரு நிலை வரும் என்பதெல்லாம் உத்தரவாதமோ உறுதியானதோ இல்லை என்பதாலும், அதே நேரங்களில் கடந்த 1971 இந்தியா இது போன்ற ஒரு அவசரகால ஒத்திகை மேற்கொண்டிருப்பதாகவும், அதற்கு பிறகாக ஏறக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒத்திகை நடத்தப்படுவதற்கு காரணம் எல்லையில் இருக்கக்கூடிய பதட்டமும், அந்த நேரங்களில் வான் எல்லைகளில் வான் பரப்புகளில் ஏதேனும் அவசர காலம் ஏற்பட்டால் அப்போது மக்கள் செய்யப்பட வேண்டிய அவர்கள் இருக்க வேண்டிய தயார் நிலை தொடர்பாகவும் தான் இந்த ஒத்திகை என்பதை தவிர மற்றபடி தற்போது எந்த ஒரு பதற்றமான சூழலும் இல்லை என்பதை குறிப்பிடுவதற்காகவும் அதை எடுத்து சொல்வதற்கும் இந்த உத்தரவானது கொடுக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்போது இந்த உள்துறை அமைச்சகத்தினுடைய ஏற்பாட்டின் மூலமாக நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக இந்த போர் பதற்ற சூழலான அந்த ஒத்திகையும் அவசர கால செயல்பாட்டுகளுக்கான அந்த ஒத்திகையும் தற்போது செயல்படுத்தப்பட்டு அந்த ஒத்திகையில் பார்க்கப்பட்டு வருகிறது. நாம் பார்க்கும் இந்த காட்சி சென்னை மணலில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் சுற்றக்கூடிய முக்கியமான பகுதிகள் நடத்தக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கான ஒரு காட்சிகள் இது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.